வெல்கம் டு ஷார்ட்ஸ் ஃபுட் வ்ளாக்ஸ். வெல்கம் டு ஷார்ட்ஸ். கைஸ் எங்க வந்திருக்கோம் ஏது வந்திருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நீ இந்த கண்ணாடி கூட அந்த பொண்ணை தானே பாக்குற? எஸ், யாருமே இல்லையாங்கதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வெயில் பயங்கரமா இருக்காதுனால நான் கண்ணாடி போட்டிருக்கேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து சென்னை சீரீஸோட சீரீஸ் 2 எபிசோட் 2. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? உங்க எல்லாருக்கும் வந்து சிஎம் சார் தெரியும், ஆனா அந்த சிஎம் சார் இருக்கிற இடத்த பத்தி தெரியுமா? தலைமைச் செயலகம். அது மட்டும் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம கணக்கு முன்னாடி அங்க இருக்கு. எனக்கு தமிழ் பிக்கப் ஆயிடுச்சு ஆக்சுவலா. தலைமைச் செயலகம் ஃபர்ஸ்டா அது தமிழ் பிக்கப் நான்சென்ஸ் கண்ட்ரி ப்ரூட்டா இருக்கானுங்க. சரி, தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் இது எப்படி தானே இருக்காரு? இது எப்படி உருவாச்சு? இது அங்கதானே இருக்கு. இது எப்படி உருவாச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஐ மீன் எப்படி பில்ட் பண்ணாங்க, அதுதான் நம்ம சென்னை சீரிஸோட மெயின் கான்செப்ட். அது எப்படி பில்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டரியை தான் நம்ம உருவாச்சுங்கிறதா? ஆமா, அதோட ஹிஸ்டரியை தான் நம்ம இன்னைக்கு வந்து வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது தானே. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இது வந்து சென்னை சீரிஸ். உங்களுக்கு மேட்டர் தெரியும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி இருங்க, ஆடியன்ஸ்க்கு எதுவும் தெரியாது. வெள்ளக்காரன் கேஷுவலா கண்டுபிடிச்சு பொதுவாடா ஒரு விஷயம் ஏதாவது சொன்ன வச்சுக்கேன். அந்த செடி ஆரம்பிச்ச வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான், இந்த பைப் ஆரம்பிச்ச வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான். அப்ப நம்ம ஊர்ல என்னதான் கண்டுபிடிச்சான்? செங்கல் கண்டுபிடிச்சாங்களா? சரி, பேசுவேன் நானும் பேசுவேன், மரத்தை கண்டுபிடிச்சாங்க. பேசுவேன் நானும் பேசுவேன்ல பத்திரி. மரத்தெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க வந்துச்சுடா. இந்தியாவில இல்லாத மரம் உனக்கு எங்கடா இருக்குது சொல்லு நீ. எல்லா சரி விடுங்கடா, என்னடா வீடியோக்குள்ள போயிடலாங்க. அந்த கதையை தான் சொல்லம்பா. இருங்க, எடுத்து மாண்டேஜே போயிட்டு வந்துட்டோம்ப்பா. மாண்டேஜே போயிட்டு வந்தாச்சு. சரி, அப்ப நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். 1639 இந்த பே ஆஃப் பெங்கால் அந்த ரூட் இருக்கு பாத்தியா, அது பே ஆஃப் பெங்கால். இந்த பக்கம் பார்த்தாக்கா நம்ம சென்னை இந்தியன் ஓஷன். சொல்ல தப்பா சொல்லக்கூடாது. இப்போ பே ஆஃப் பெங்கால், இந்த பக்கம் இந்தியன் ஓஷன், நடுவில் வந்து பீச் இருக்கும், நம்ம இந்தியா இருக்கும். மேப் சோசியல் சயின்ஸ் 70 மார்க். என்னையா சொல்ற? நிஜமாடா? கேரளா தானே இருக்கும். சாரி நீ மேப்ப பேசிட்டு இருக்க, நான் சொல்றது பே ஆஃப் பெங்கால். நீ பே ஆஃப் பெங்கால் இல்ல வேணாம். நம்ம ரொம்பவே போனா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. அதாவது ரொம்ப ஒரு மாதிரி டார்க்கா இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. இங்க லோக்கல் பீப்புள் யார் இருப்பாங்க அப்படின்னா, நம்ம சென்னைக்குள்ள ஐ மீன் மெட்ராஸப்பட்டினத்துக்குள்ள யார் இருப்பாங்க அப்படின்னா ஃபிஷர்ஸ் மேன். அவங்களோட ஒரு சில அந்த விளக்கு இருக்கு பாரு, நைட் விளக்கு, பெட்ரூம் லைட், அது மட்டும் தான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல அது மட்டும் தான் இருக்குமா. இப்ப தூரத்துல ஒரு பெரிய ஷிப் வந்துட்டு இருக்கு. அந்த ஷிப்ல வந்து வெள்ளைக்காரங்க இறங்குனாங்க, ஒயிட் கலர் சட்டை போட்டுக்கிட்டு, பெரிய பிளாக் கலர் கோட் போட்டுக்கிட்டு, கையில மேப் எல்லாம் வச்சுக்கிட்டு. அர்பன் அதெல்லாம் இல்ல. சரி, அவங்க போட்டுருவாங்க போல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன எதிர்த்து வந்தா அதை மட்டும் படிப்பேன். தேவையான நீ கிராஷ் கொஸ்டின் பண்ணாத. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சரியா? அவங்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டு மேப்லாம் கையில வச்சுட்டு இறங்குறானுங்க நம்ம ஊருக்குள்ள. இறங்கணும்னா அவங்க பண்ற முதல் ஒர்க் என்ன அப்படின்னாக்கா, மெட்ராஸப்பட்டினத்துல இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் கிங்குங்க இருக்காங்கல்ல, அந்த காலத்து கிங்குங்க, இந்த ஃபிஷர்மேன்ஸே வந்து கிங்குங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி லேண்டுங்கெல்லாம் வச்சிருக்காங்க நம்ம மெட்ராஸப்பட்டினத்துல. அப்ப இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னாக்கா, கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு நிலம் கொடுங்க, நாங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு காசு கொடுத்து நம்ம லோக்கல் கிங்ஸ் கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த இவங்க விற்கிறாங்க பத்தி அந்த லேண்டுங்க, அதுதான் இவங்க பண்ற பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அப்ப இருக்கிற அந்த கிங்க்கு தெரியாது. நம்ம ஊருக்குள்ள வந்து என்ன பண்ண முடியும்னு நினைச்சு இவங்க லேண்டுங்கெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன ஆகுது, அது பேர் நம்ம ஊர் அப்படிதான் பண்றாங்க. இதுதான் நம்ம கிங்ஸ் பண்ற ஒரு பெரிய தப்பு. என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இது ஒரு ஃபியூச்சருக்கு அப்புறம் இது வந்து இந்தியாவோட பெரிய டேஞ்சரான ஒரு இடமா இது வந்து மாற ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நாள் போகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பில்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளை கலர், ஆமா, வெள்ளை கலர் பில்டிங்லப்பா இந்த செக்ரட்டேரியேட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வால்ஸ் ஏறுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போகுது. வுட் அடிக்கிற சவுண்டு, அப்புறம் வந்து ஹேமர் அடிக்கிற சவுண்டு, ஸ்லோவா வால் எல்லாமே ரைஸ் ஆகுது. இது நம்ம மெட்ராஸப்பட்டினத்தோட கிங் இருக்காங்க பத்தியா, அவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க என்ன தெரிகிறது. ஒண்ணும் இல்லடா. அப்புறம் இன்னொரு வால் வருது, அப்புறமா ஒரு கேட் வருது.
அப்புறம் வாட்ச் டவர் கட்டுறாங்க, நின்று அந்த சோல்ஜர்ஸ் வந்து நின்று பார்க்கறதுக்கு வாட்ச் டவர்ஸ் கட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மாலா இருந்த இடம் ஒரு மிலிட்ரி சிட்டியா மாறுது. இந்த ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்குள்ள மிலிட்ரி சிட்டி ஒன்று உருவாகுது. எல்லாமே ஆமா, எல்லா மிலிட்ரி சிட்டிலாம் உருவாகி ஜார்ஜ் இதுக்குள்ள ஒரு சிட்டி இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு சிட்டி அளவுக்கு இடம் இருக்கு. இதுக்குள்ள ஒரு பெரிய ஊரே இருந்திருக்கு. அதை நான் போக போக சொல்றேன். ஏப்ரல் 23 ஃபோர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி முடியுது. ஏப்ரல் 23 அப்போ இந்த ஃபோர்ட்டை வந்து டோட்டலா கட்டி முடிக்கிறாங்க பிரிட்டிஷ். கட்டி முடிச்சோன்னே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஃபோர்ட் வந்து நைட்ல பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு வால்ஸ் மேல வந்து ஃபிளிக்கர் அடிப்பாங்களாம். அந்த பிரிட்டிஷ்காரங்க நின்று லைட் அடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்களாம். யார் போறது, யாராச்சும் போறாங்களா, யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டவருக்கு மேல ரோட்ல ஆமா, ஹெவி பூத் சவுண்ட் கேட்குமா. அப்ப இங்க வந்து உள்ள ஏதோ ஒரு பூத் இருந்திருக்கு போறேன். அந்த பூத் வந்து ஹெவி சவுண்ட் கேட்குமா. இந்த மெட்ராஸ் பட்டினம் பூரா அந்த பூத் சவுண்ட் கேட்கும். அது ஹாரன் சவுண்ட் மாதிரி, கட்டற சவுண்ட், ஹாரன் சவுண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் மேல நின்றுகிட்டு கேட்பாங்களாம், ஹூஸ் கோஸ் தேர் அப்படின்னு கேட்பாங்களாம் பிரிட்டிஷ்காரங்க. யார் அங்க செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. எங்க ஊர்ல வந்து எங்களேவே கேள்வி கேட்குறீங்க. அப்ப இந்த இடம் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு சி வந்து பேக்ரவுண்ட்ல இருக்குமா, ஹார்ட்ஸ் கேரட்ஸ்லாம் இருக்குல்ல, ஹார்ட்ஸ். இப்ப எப்படி இனோவா ஃபார்ச்சுனர்லாம் சர்வ உள்ள போயிட்டு வருது, அந்த காலத்துல பிரிட்டிஷ் வந்து குதிரை வண்டியில சர்வ உள்ள போய்கிட்டு வந்துகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வேகமா இருக்குமா. டக் 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 ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாவே போவாங்களாம், பரபரப்பாவே வருவாங்களாம். அந்த மாதிரி போய் கொண்டு இருக்கிற நேரம் தான் இது. ஆனா ஃபோர்ட்டுக்குள்ள இந்தியாவோட ஒரு சைலண்டா ஒரு ஃபியூச்சர் உருவாகிறது அன்னைக்கு நம்ம மெட்ராஸப்பட்டினம் மக்களுக்கு தெரியாது. உள்ள ஒரு சர்ச் இருக்குது. அது நம்ம இப்ப எல்லாருக்குமே தெரியும். அது யூஸ்வலா அது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய ஒரு சர்ச்சா தான் இப்ப அது இருக்குது. பிரிட்டிஷ் அங்க உள்ள போயிட்டு அந்த மேல ட்ரை பண்றோம். அங்க உள்ள போயிட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வரதும் சீக்ரெட் மீட்டிங்ஸ். இந்த இதுக்குள்ள இந்த சட்டமன்றத்துக்குள்ள அப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சீக்ரெட் டிஸ்கஷன், வார் எங்க கொடுக்கலாம், ஆர்மிஸோட பிளான், டாக்ஸ் கேல்குலேஷன் எல்லாமே உள்ளதான் போகுமா. என்னென்ன பண்ண போறாங்கிறது எல்லாத்துக்குமே வந்து உள்ளதான் வந்து அணி வேற ஆல்மோஸ்ட் எல்லாமே அதுதான். ஆனா இப்ப பிரிட்டிஷ்காரங்களும் அங்க உள்ளதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ட்ரேட் கண்ட்ரோல் பண்றது. ஸ்லோவா பிரிட்டிஷோட பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சரியா? ஸ்லோவா பிரிட்டிஷோட இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சோன்னே மெட்ராஸ் வந்து பட்டினமா இருந்த கிராமமா இருந்த மெட்ராஸ் திடீர்னு சிட்டியா மாறுது. ஒரு லெவலுக்கு மேலே சிட்டியா மாறுது. இவங்க கொடுக்குற போர்ஸ் வந்து இங்க மக்களும் போர்ஸ் ஆகி சிட்டியா மாறுறாங்க. ஸோ சிட்டியா மாற சுச்சுவேஷன்ல நிறைய ஸ்ட்ரீட்டு, நிறைய மார்க்கெட்டு, நிறைய பில்டிங்ஸு, அப்புறம் நல்ல போக போக போர்ட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போர்ட்டு கட்டினால தான் ஆக்சுவலி இது வரைக்குமே கடல் இருந்திருக்கு. இந்த போர்ட் கட்டும் போது இது வரைக்குமே கடல் தான் இருந்திருக்கு. போர்ட் கட்டும் போது தான் வந்து மணல் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா, 1746 பிரெஞ்சு ஆர்மி வந்து திடீர்னு பிரிட்டிஷ் ஆர்மியை அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி பாம்பு போடுறதும், ஸ்மோக் பாம்பு போடுறதும், சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடி செதறாங்க. மெட்ராஸப்பட்டினம் மக்களுக்கு என்னன்னே புரியல. போர் பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பயங்கரமான போர் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்மளோட மெட்ராஸ் வந்து பிரெஞ்சுக்கு இதுக்கு போகுது. பிரெஞ்சு டேக் அவுட் பண்ணிக்கிறாங்க நம்ம மெட்ராஸ். வீட்லயே அடிக்கிறீங்க. இந்த ஃபோர்ட்டுமே வந்து பிரெஞ்சு வந்து டேக் அவுட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் மறுபடியும் கொஞ்ச நாள்ல கழிச்சு பிரிட்டிஷ் மறுபடியும் ஆக்கிரமிச்சிடுறாங்க. பிரெஞ்சுங்களை அவுட் பண்ணி மறுபடியும் வந்து பிரிட்டிஷை கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. இது வரைக்கும் சின்னதா இருந்த வாலு, சின்னதா இந்த கெனான்ஸ், சோங்கி மாதிரி இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லாமே அதிகப்படுத்துறாங்க. வால்ஸ் எல்லாம் ஹைட் பண்றாங்க, கெனான்ஸ் எல்லாத்தையும் பெருசு பண்றாங்க, குண்டு எல்லாத்தையும் பெருசு பண்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பில்டு பண்ணி அந்தந்த தூண்ல நிக்க வைக்கிறாங்க. இது வந்து நார்மல் ஃபோர்ட் இல்ல, நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய பிரைனா வந்து கிரியேட் பண்றாங்க பிரிட்டிஷ். சரியா? அப்புறமா மறுபடியும் இப்பதான் போய் தலைமைச் செயலகத்துக்கான அர்த்தம் இப்பதான் போய். சரியா? அப்புறம் இந்தியால எங்க வார் நடக்கணும், யாரு டாக்ஸ் கொடுக்கணும், யாரு சர்வீஸ் பண்ணணும், எல்லாரும் எங்க டிசிஷன் எடுக்கிற ஒரே இடம் இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த ரிப்பன் பில்டிங்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கான்ஸ்டியூஷன் போயிட்டு இருந்துச்சு போல. அதுக்கப்புறம் தான் எங்கேயுமே கான்ஸ்டியூஷன் கிடையாது, இங்க மட்டும் தான் கான்ஸ்டியூஷன் சொல்லி பிரிட்டிஷ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டோரி முடிஞ்சு. ஆனா உள்ள வந்து பங்கு சந்தைகள்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சான். அதான் ட்ரேடிங் மார்க்கெட். சரியா? பங்கு சந்தைகள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு இருந்திருக்கு. அப்போ வந்து நம்ம மெட்ராஸப்பட்டினம் வியாபாரிங்க, உள்ள பிரிட்டிஷ் வியாபாரிங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த முதல் பங்கு சந்தை இருக்கு பத்தியா, அங்க வந்து நின்றுகிட்டு அவங்களோட கப்பல் வந்துருச்சா, அவங்களோட ட்ரேட் ஷிப் வந்துருச்சா, அவங்களோட மசாலா ஐட்டம்ஸ், அவங்க என்ன ஆர்டர் போட்டுருவாங்களோ அந்த கப்பல்லாம் வந்துருச்சான்னு சொல்லி நின்று பார்ப்பாங்களாம். வந்தோடனே யாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே இறங்கி வந்து கடை பட்டுவாடை பண்ணி எல்லாத்தையும் கடை எடுத்துட்டு போவாங்களாம். இது ஒண்ணு. இது வந்து அங்க உள்ள ரொம்ப பரபரப்பா செக்ரட்டரி இயங்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த காலத்துக்கான வியாபாரம் எப்படி சொல்றது, இது ட்ரேடிங்னால உங்களுக்கே புரியும்ல, அந்த காலத்தோட கான்செப்ட் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்க ஒரு கொடி கம்பம் இருக்குல்ல, இப்போ
இது முதல் பிரிட்டிஷ் கட்டும் போது அவங்க கப்பல்ல இருந்து ஒரு கொடி கம்பத்தை கலட்டி எடுத்துட்டு வந்துதான் கட்டையில ஒரு கொடி கம்பத்தை நட்டு வச்சு பிரிட்டிஷோட கொடியை வந்து நட்டு வச்சிருக்காங்க இந்த ஜார்ஜ் ஃபோர்ட்ல. அப்புறமா வந்து இந்தியா கைப்பற்றதுக்கு பின்பாக நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அடிச்சு தும்சம் பண்ணி நம்ம கொடியை, அதாவது ஒரு இரும்பு கொடியை எடுத்துட்டு வந்து ஃபிட் பண்ணி வச்சது. ஸோ வந்து இத்துடன் நிறைய இருக்குல்ல. இந்த ஜார்ஜ் ஃபோர்ட்டோட இந்த கதை முடிகிறது. ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டான ஒரு கதை. ஆக்சுவலி பிரிட்டிஷ் வந்து முதல் கட்டப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஜார்ஜ் ஃபோர்ட் தான். நீங்க எந்த ஹிஸ்டரி எடுத்து படிச்சாலுமே முதல்ல நீங்க ஜார்ஜ் ஃபோர்ட்ல இருந்து வந்தா மட்டும்தான் உங்களால பிரிட்டிஷ் கதைக்குள்ளேயே போக முடியும். நாங்க லைட் ஹவுஸ் கதை படிச்சிருக்கோம், சென்னை சீரிஸ் நிறைய கதை படிச்சிருக்கோம். பட் நாங்க எங்க சுத்தினாலுமே கடைசி வந்து ஜார்ஜ் ஃபோர்ட் கிட்ட தான் கனெக்ட் ஆகும். நீங்க நிறைய கதை பார்த்தாலுமே ஜார்ஜ் ஃபோர்ட் தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா முதல் பிரிட்டிஷால கட்டப்பட்ட மெட்ராஸப்பட்டினத்துல வந்து ஜார்ஜ் ஃபோர்ட் தான் ஃபர்ஸ்ட். இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து இது வந்து இதுவா மாறி செக்ரட்டேட்டா மாறி ஸ்டேட்டா மாறினோன்னா இதை வந்து தலைமைச் செயலகம் மாத்திட்டாங்க தமிழ்நாடுக்கு. ஸோ ஆகையினால் இவ்வளவுதான் கதை. ஸோ சென்னை சீரீஸோட எபிசோட் 2 வந்து ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து இருக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. இதோட இன்னும் ஒரு 4-5 மாண்டேஜை பார்த்துட்டு கொடி கொம்பத்தெல்லாம் பாருங்க, செட்ஸ் எல்லாம் காட்டுறோம். செட்ஸ் வந்து உள்ள காட்ட முடியாது, வெளில இருந்து ஒரே ஒரு பிளஸ் சிம்பிள் மட்டும் தான். ஆனா நம்ம செட்ஸுக்குள்ளேயும் போகலாம். நாட்கள் போக போக எல்லாருமே பண்ணலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்மளும் எல்லாத்தையும் சீக்கிரமா பண்ணலாம். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷார்ட்ஸ் ஃபுட் vlogs and 3வது எபிசோட சீக்கிரம் காட்ட ட்ரை பண்றோம். ஏன்னா எங்க போகுதுன்னு தெரியல. கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. until then bye from bye ஷார்ட்ஸ் ஃபுட் vlogs.